மிஸ்டர் எம்.கே. அழகன், கேர் ஆஃப் கோபிகிருஷ்ணன், சுந்தரா டிராவல்ஸ், கிருஷ்ணங்கோயில் அருகில், ராயப்பேட்டை ஐரோடு, கண்ணமாப்பேட்டை வழி, உலகாரம்பேட்டை எதிரில், சைதாப்பேட்டை பின்புறம், ஏனாம்பேட்டை போஸ்ட், சென்னை 18. அட்ரஸ்னா இதுதான் அட்ரஸ். எப்படி ஒரு வாரத்துக்குள்ள கண்டுபிடிச்சுக்கலாம்? சுந்தரா டிராவல்ஸ். ஸ்டாப் 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 ஸ்டாப். ஓ ஓ ஏய் பாத்தியா? டேய் டேய் போயில எங்க அன்னைக்கு வசிச்சு தூக்கி போறானே அவன்டா போடா என்ன கைரண்ட போடா அடிக்கல சார் மதுரை முனிச்சால திரண்டாசி கிட்ட புரட்டா கல்ல வேலை வைக்கிறான். இவன் புரட்டா போட ஆரம்பிச்சுட்டானாவே சாப்பிட வரவன் பூரா ரசிச்சு தாளத்தோட சாப்பிடுவான். இளையராஜா கச்சேரி நினைச்சு ஏமாந்து போனவன் எத்தனை கோடிப்பா. அர்ச்சி இவனை ஏன்டா இப்ப வர சொன்ன? நாம இன்னும் கடையே திறக்கல. கடையே திறக்காம எந்த புரோட்டா போடா வர சொன்ன? இந்த புரோட்டா போடவா? அட இரியா இப்போ ஒண்ணு கெட்டு போல. எப்படி வந்து அப்படியே போயிடு. பஸ் சார்ஜ் இவங்கிட்ட வாங்கிக்க. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு சுந்தரம்பிள்ளை மாமா அவர்களுக்கு நான் இன்று ஒரு சிறிய தவறு ஒன்றை செய்ய போகிறேன். அது என்ன தவறு என்றால், டாலடித்துக் கொண்டிருக்கும் இந்த ஒரிஜினல் தங்க பதக்கத்தை எடுத்துக்கொண்டு இந்த டூப்ளிகேட் தங்க பதக்கத்தை தங்கள் கழுத்திலே தொங்க விட போகிறேன். அதற்கு என்ன காரணம் என்றால், நம்ம சமையல்காரன் காசி இருக்கின்றானே காசி, அவனுக்கு ஒரு ரூம்பு ஒன்றை போட்டு கொடுத்தேன். அந்த ரூம்புக்கு என்னால் சரியாக வாடகை கட்ட முடியாத காரணத்தினால் இந்த தவறை நான் செய்கிறேன். கொடுக்கிற காலம் நெருங்குவதால் நீ எடுக்கிற அவசியம் இருக்காது, எடுக்கிற அவசியம் இருக்காது. கொடுக்கிற காலம் நெருங்குவதால் நீ எடுக்கிற அவசியம் இருக்காது. திருடா மாமா நீங்களா கூப்பிட்டீங்க? அது என்ன பொம்பளை குரலை கூப்பிடுறீங்க? வர வர பெரிய நடிகர் ஆயிட்டீங்க. திருடா ஏய் பரவாயில்லையே, தமிழே தெரியாட்டினாலும் தேவையில்லாத தமிழ் வார்த்தையை முதல்ல தெரிஞ்சு வச்சு. தேவையில்லாத தமிழ் வார்த்தை மட்டும் இல்ல, தேவையுள்ள வார்த்தையும் நல்லா தெரியும். ஏய் இப்ப நீ என்ன பேசுன? புரியல? தமிழ் சுத்த தமிழ். டே கோபிகிருஷ்ணா, எதுக்கு அவரை கூப்பிடுற? ஐயோ நீ தமிழ் பேசுற விஷயத்தை முதல்ல அவன்கிட்ட சொல்லி ஆகணும். சொல்லாத. சொல்லணும். சொல்லாதேன்னு சொல்றேன்ல. சொல்லணுங்கறல்ல. அப்ப நீயும் சொல்ல, நானும் சொல்றேன். நீ என்ன சொல்ல போற? நீ அந்த தாத்தா பதக்கத்தை திருநந்த பத்தி சொல்ல போற. டேய் ஏண்டா கட்டங்க என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணுமில்லையா? எவனோ இவள மறுபடியும் கடத்திட்டு போ வந்திருக்கான்னு நினைச்சு பயந்து பதறி போய் வந்திருக்க. உசுறு போற மாதிரி ஏண்டா கட்ட? பா நடந்தது பதக்கா. பதக்காவா? அது என்ன பதக்கா? நான் சொல்றப்பா. இப்ப பாவக்கா அவரக்கா மொச்சக்கான்னு இருக்குல்ல, அது மாதிரி புதுசா பதக்கான ஒரு காய் வந்திருக்கா. அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லவே இல்ல. நீ மிரண்டு போயிலடா பேசிட்டு இருக்க. இவன் அடிச்சாளா? அடிச்சாளா? அதானே பார்த்தேன். இவளுக்கு இதே பொழப்பா போயிடுச்சு. ஏய் ஏண்டி இவன் அடிச்ச? இவன் யார் தெரியுமா? எங்க அம்மா வயித்துல பிறக்கனாலும் எங்க அப்பாவுக்கு நெருங்கிய சொந்தம். இனிமே இவன் மேல கைய வச்ச உன்னை அப்படியே கட்டி புடிச்சு இறுக்கி அது ரொம்ப அசிங்கம்டா. அடச்சி குடுக்க போற நான் வாங்க போறது அவ. உனக்கு என்னடா அசிங்கம்? இல்லடா இருந்து ஒரு பொம்பளை பிள்ளைய போய் அமர்த்த கொடுப்பாங்க. பொம்பளை கொடுக்காம ஓ முகர் கிட்ட கொடுப்பாங்க. ஏய் உன்னை அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போய் என் கட்டில படுக்க வச்சு. ரொம்ப ஓவரா போற, இறக்கி விடுறா. டேய் இவளுக்கு தான் தமிழே தெரியாத. நம்ம என்ன வேணாலும் பேசலாம்ல. பதக்கா. ஐயோ 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 ஐயோ. ஏய் ஏய் மச்சான், பேங்க் மேனேஜரா? ஆமாடா. ஐயோ போலீஸ் வந்திருக்கு சார். இதுதான் பஸ். என்ன பஸ் மாதிரி தெரியலையா? அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கானே சார். மார்னிங் சார். வணக்கம் சார். சார் சூப்பர் சார். என்ன சார் இந்த பக்கம்? அது ஒண்ணு இல்ல, பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. ஹலோ சொல்லிட்டு அப்படியே கை கொடுத்துட்டு போறாரு. அப்படியே சார், ரொம்ப சந்தோஷமா கொடுங்க. யோ எந்த கேரண்டியும் இல்லாம உங்க மேல பரிதாபப்பட்டு என்னுடைய ஓன் ரிஸ்க்ல உங்களுக்கு லோன் கொடுத்தேன். எதுக்கு சொல்லுங்க சார், நீங்களே சொல்லுங்க சார். யோ வாய மூட்றியா? ஏதோ சின்ன பசங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காங்க, நீ என்ன பெரிய செக்யூரிட்டி தூக்கி கொடுத்த? பாவம்னு பொறுத்து போனா அதையே ஒரு வீக்னஸ் நினைச்சுக்கிட்டு அப்படியே எழுத்து காலத்தையே கடத்தல பாக்கியா? தொலைச்சு போடுவேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். யோ உன்ன மாதிரி எத்தனை பேர் பாத்துருப்பேன். உங்களை மாதிரி ஆளுங்க லோன் கொடுத்து என் பேரை கெடுத்துக்கிட்டேன். இனிமேல் ஏமாற தயாரா இல்ல. இதெல்லாம் நாங்க வேணும்னு செய்யல சார். நான் வேண்டாங்கறனால இப்படி பண்றீங்க. நான் வேணும்னா ஒழுங்கா டியூ கட்டிருப்பீங்களா? அப்படி இல்லைங்க. யோ காரணம் 1000 சொல்லாயா? உன்ன மாதிரி டியூ கட்ட முடியாதவன்லாம் என்னென்ன காரணம்லாம் சொல்லியிருப்பான். ஒப்பனெல்லாம் நான் பாத்துருக்கேன். என்னமோ நினைச்சேன் உங்களை. தேங்க்யூ சார். திருட்டு பசங்கடா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிருஷ்ணபிள்ளை தான்.
அந்த ஆளு ஒருத்தன் தான் நீதி நேர்மை நியாயம் இருந்தா உங்களோட சேர்ந்து அவனும் மொத்தமா கெட்டு போயிட்டான். இந்தாங்க ஆர்சி புக்கும் பேப்பர். ரொம்ப நன்றிங்க சார், இதைத்தான் எதிர்பார்த்தேன். யோ, இனிமேல் நீங்க இந்த வண்டி எடுத்து ஓட்டணும்னா நான் மனசு வைக்கணும். நான் மனசு வைக்கணும்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வட்டியை முதல்ல செட்டில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வண்டி எடுத்து ஓட்டிங்க பஸ் திருடிட்டீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்.